சம்பவம் நடந்த அன்று மதியம் மூணாவது ஆள் ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க. படம் உண்மையாக வந்து போட்டோகிராஃபி நல்லா இருக்குங்க, அருமையா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சைடு நல்லா பண்ணியிருக்காங்க. விஷுவல் நல்லா இருக்கு, ரெயின் எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்கு, மியூசிக்லாம் நல்லா இருக்குது. ஸ்கிரிப்ட் வைஸா கொஞ்சம் மைனஸா இருக்கு. ஓகேங்களா? எப்படிங்க போர் அடி? அதான் ஸ்கிரிப்ட் வைஸே அவங்கவுங்கள பொறுத்து இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அருமையா இருக்கு. ஆக்டிங் சைடு ஓகே நல்லா இருக்கு. கெட்டப்பு நல்லா இருக்கு. கெட்டப்பு அதில் ஒரு இங்கிலீஷ் படத்தோட டோன் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? டைட்டில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த ரெயின் வரும்போது அவங்களுக்கு வந்து அதனால கொஞ்சம் கெடுதல் வர மாதிரி ஒரு ஃபால்ட் இருக்கிற மாதிரி ஆனா இதுதான் பண்ணியிருக்காங்க. ரெயினுக்கு உங்களுக்கும் வந்து ஒரு இன்சிடென்ட்ல வந்து அந்த ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கப்புறம் கண்டினியூவா வந்து அந்த ரெயின் வரும்போது ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி அதோட மிங்கிள் பண்ணியிருக்காங்க. விஜயகாந்துக்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஏன்னா கேப்டன் தான் நிறைய இந்த மாதிரி படங்கள் அதிகமா பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதனால அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. நல்ல விஷயமா இருக்கு. ஓகே. சத்யராஜ் அவருதான் ஒரு கேப்டனா இருக்காங்க. அது நம்பர் எப்படின்னா இந்த கதைப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆர்மி இந்த இது அப்புறம் வந்து ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் எல்லாம் வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நம்பர் மாதிரி இது பண்றாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து நிழல் உலகமா இருந்து பொதுமக்களையும் பப்ளிக்கையும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. வெளி உலகுக்கு இவங்களோட உண்மையான முகம் தெரியல. அவங்க வந்து மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் எப்படி உழைக்கிறாங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே பாய். படம் சூப்பருங்க, படம் நல்லா இருந்தது. விஜயன் சரண் ஆக்டிங் வந்து சூப்பர், வேற லெவல். அவர் படத்துக்கு படம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்காரு. நல்லா பிரமாதமா இருக்கு. எதிர்பார்க்காததை விட நல்லா இருக்கு. இல்ல அது வந்து சொல்றாங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல. இது ஏதாவது நியூஸ் சொல்லியிருக்கலாம், பட் அந்த மாதிரி எதுவும் விஷயம் தெரியல. இல்லைன்னா இன்னொருத்தோட பார்க்கணும். இப்போ நீங்க கேட்ட பிறகு அவங்கெல்லாம் பிரமாதம், ஆஸ் யூஷுவல் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சார் படத்துல என்ன கதை சொல்ல வராங்கன்னா, இந்த ரவுடிசத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ இப்போ இவங்க டீமா இருந்து அடுத்த ஏரியாவில் எங்க ரவுடிசம் இருக்கோ அதை போய் ஒழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட் சொல்றாங்க. நல்லா இருக்கு சார், பிரமாதமா இருக்கு. என்ன சார் டைட்டிலுக்கும் கதைக்கும் சம்பந்தம் இல்லை, பட் அது ஒரு புதுசா ஒன்று உருவாக்கி தண்ணி இருக்கிற ஏரியா பக்கத்துல இருக்க மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்கல்ல, அதனால அதை மேட்ச் பண்ணியிருக்காங்க சார். தாராளமா ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் இது. ஏன்னா இவர் படத்துல எப்பவுமே சென்டிமெண்ட் இருக்கும், அதுக்கு குறையே இல்லாம நல்லா பண்ணியிருக்காரு. ஒஸ்ட் பிரதர், செம்ம ஒஸ்ட். தெரியல, ஒண்ணுமே இல்லை படத்துல, ஒண்ணுமே இல்லை. படமே பார்க்கலாம், புரியல. படம் சூப்பரா பார்க்கலாம், ஃபேமிலி கூட்டமா பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி தனியா புரியல, போர்லாம் இல்ல, ரைமிங்கா இருக்கு. மியூசிக்லாம் வெறித்தனம் ப்ரோ, வெறித்தனமா சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம்.